கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஷ்டோஜனதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி புரட்டாசி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கன்னி ராசி உங்க ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த கன்னி ராசியுடைய அதிபதி உங்க ராசிநாதன் யாருன்னா புதன். அதாவது புதனுக்கு இன்னொரு வீடும் உண்டு, மிதுனம்ங்கிற வீடும் உண்டு புதனுக்கு. ஆனா கன்னி ராசியில மட்டும்தான் ஆட்சி ஆவார், உச்சமாகுவார், மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட, ஜனன ஜாதகத்தில் இப்போ கண்ணியில் புதன் இல்லைன்னா கூட அந்த இடத்துல புதனுடைய ஆதிக்கம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மூலத்திரிகோண வீடு. அப்போ கன்னிங்கிறது புதனுக்கு மூலத்திரிகோண வீடு. அப்போ புதனுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த ராசி தான் கன்னிராசி. புதனுடைய அதிதேவதை யாருன்னா மகாவிஷ்ணு. அதனால தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாசம்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே வரக்கூடிய சனிக்கிழமையில மகாவிஷ்ணுவை பெருமாளை சென்று வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் தொலையும், எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாத வழிபாடுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு கிரக பிரவேசம், வீடு அதே வாசல் கால் வைக்கிறது, அதே போல பார்த்தீங்கன்னா வீடு மன கொள்றது, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த உபய மாசமா இருக்கிறதுனால புரட்டாசி மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் செய்வதற்கும் அதே போல படையல் போடுவதற்கும், அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் திலஹோமம், அதாவது நிறைவேறாத ஆசைகளோடு இருந்த ஆத்மாக்களுக்கு திலஹோமம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி. 6ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பம், 9 நாள். அதாவது பார்த்தீங்கன்னா 9 திதி, பிரதமை துவிதிய திருதின்னு 9ஆம் தேதி நவராத்திரி 9 நாள். 10ஆம் தேதி விஜயதசமியாக வந்துடும். அப்போ அந்த 9 நாளும் வீட்டிலே கொலு வைத்து அம்பிகை வழிபட்டாலும் சரி, அதே இல்லைன்னா கோயிலில் போய் அதாவது வழிபாடு அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அதாவது உலகமே சக்தி மயமானது. சக்தி வழிபாட்டால் மட்டும்தான் நம்ம எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் நவராத்திரி 9 நாளும் அம்பாளை வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு. 10வது நாள் அதாவது புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி விஜயதசமி. அன்றைய தினம் புதுசாக தொழில் தொடங்குறது, புது கணக்கு தொடங்குறது, புதுசாக என்னென்ன தொடங்கணுமோ அதாவது வித்யாரம்பம், இந்த மாதிரியான எல்லா விதமான புதுசாக என்னென்ன தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தொடங்குனா அது எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நாள் தான் விஜயதசமி அன்று புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசி உங்கள் ராசிநாதன் புதன், உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடம், தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான். உங்கள் ராசியிலேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாக இருக்கிறார் 16ஆம் தேதி வரை. இது ஒரு சிறப்பான நிலை. கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ராசியிலே உச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா கூட இந்த காலகட்டம்ங்கிறது மிகச்சிறப்பான, எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும். அதே போல புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி பொறுப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் அதிக அளவு நடைபெறும். ஒரு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆனால் குருவுடைய பார்வையில் தான் செஞ்சிருக்கிறார். அது ஒரு சிறப்பான நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசி உங்கள் ராசி மற்றொரு ராசி மிதுனத்தில் தான் குரு இருக்கார். அப்போ அவர் 5வது பார்வையாக உங்கள் ராசிநாதனே பார்க்க போகிறார் 16ஆம் தேதிக்கு பிறகு. வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதனால பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய பணம் சேரக்கூடிய அமைப்பு, நீண்ட நாளாக வரலன்னு சொல்லக்கூடிய பணம்லாம் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், அடுத்தவங்க காசாவது உங்கள் கையில் பொருளக்கூடிய பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான தண்ணீர் இருக்கும். பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 23ஆம் தேதி வரை மறைஞ்சிருக்கார். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வரை.
12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம். அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். பொதுவாக இந்த 2ஆம் இடத்து அதிபதி 12ல் கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறாருன்னா குடும்பத்திற்காக சுப விரயங்களை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஏன்னா விரயங்கள் கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். பொதுவாக கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பலனை தடுக்கும், சுருக்கும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது, அது உங்கள் 2ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்திருக்கிறது உங்களுடைய விரயத்தை நீங்கள் கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். விரயம் நிறைய ஆகக்கூடிய அமைப்பு, குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது, தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொலைதூர பயணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், ஆனால் நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவே இந்த சுக்கிரன் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறார். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி ராசியில் நீச்சமாகக்கூடாது, ஆனாலும் பரிவர்த்தனை ஆகிடும். எப்படின்னு வச்சுங்க, உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருப்பார். அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் செஞ்சிருப்பார். பரிவர்த்தனை யோகமாக வந்துடும். அதுவும் ஒரு சிறப்பான நிலை தான். அப்போ பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். அதாவது பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமையில் தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பு. ஆனாலும் பரிவர்த்தனை பேலன்ஸ் பண்ணிடும். சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் ஆகிடும். 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கிற திரிகோண அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம், பாக்கியஸ்தானத்து அதிபதி ராசியில் இருக்காருன்னா யோகம். அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி ராசியில் இருக்காருன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு பொருளாதார வரவு. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி ராசியும் பரிவர்த்தனை அடைகிறாங்கனாலே பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் நல்ல பலனையும் தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி ஸ்தானம். 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். இந்த 3க்கும் 8 கூடிய ஒரு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆனால் குரு பார்வையோட செஞ்சிருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 2ல் செஞ்சிருப்பது யோகம். தொழில், அதாவது இளைய சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும். ஒப்பந்தம், கையெழுத்து மூலமாக வருமானம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீர்த்தி, புகழ், அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அவர் தான் 8ஆம் இடத்து அதிபதி. 8ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா சுடுசொல்ல தவிர்க்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனால் பெருசாக பாதிக்காது. ஏன் அப்படின்னா குரு 5வது பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குறாரு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெருசாக கெடுபலன் ஏற்படாது. இன்னொரு விஷயம், ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தீமை ரெண்டையும் சொல்லும். அப்போ குரு பார்க்குறார் 8ஆம் இடத்து அதிபதியாக 2ஆம் இடத்துல இருந்து. 2ஆம் இடம் வருமானம், பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத, மைண்டும் சொல்கிற எதிர்பாராத பொருள் வரவு, எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மையை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது புரட்டாசி மாதங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு. அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதம். அப்போ சூரியன் நெருப்பு கிரகம் உங்கள் ராசியில் செஞ்சிருக்கிறாருன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், அதாவது காய்ச்சல், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பிரச்சனைகளை கொடுப்பார். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது பிரதோஷ காலங்களில் புரட்டாசி மாதத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 2 வழிபாடு செய்யும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகாவிஷ்ணு வழிபாடு தான் இந்த சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் பூரா சனிக்கிழமை வழிபாடு செய்ய போகிறோமே. அப்போ இந்த 3 வழிபாடும் செய்யும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்கிறது யோககரமான, எதிர்பாராத பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.